வெல்கம் டு அவர் சேனல். என்னடா இவன் இப்படி பரவி வச்சுருக்கான்னு தானே பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். எதை வச்சுன்னா இதோ இந்த கோல்கேட் பேஸ்ட் டப்பா வச்சு தான். என்னடா இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறீங்க. இதை வச்சு தான் ஒரு கிராஃப்ட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சரியாக பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் மறந்துடாமல் போயிடுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போது நான் இந்த கோல்கேட் பேஸ்ட் டப்பா தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்டு எந்த டப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த சைடில் இங்கே இது மாதிரி இருக்கும். அதை நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இப்போதைக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி பாதியாக போட போகிறோம். இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பக்கம் குட்டியாக இருக்கணும், இந்த பக்கம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுறீங்க. பட் நம்ம சரிசமமாக பண்ணால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். பட் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி பின் ஸ்டாண்ட் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெட்டிடலாமா? ஸோ நம்ம வெட்டியாச்சு. இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் கரெக்டாக ஈக்குவலாக பண்ணியிருக்கேன். நீங்களும் ஈக்குவலாக வெட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் ஒட்டிடலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கோங்க. நான் க்ளூ கண்டை தான் ஒட்டினேன். ஸோ சூப்பராக இப்படி ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர். பட் நான் இந்த ப்ளூ கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சைஸில் ஏற்ற மாதிரியே இப்போ நம்ம வெட்டி இதில் ஒட்ட போகிறோம். வாங்க ஒட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே கீழே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம பாதி செஞ்சு முடிச்சுட்டோம். இங்கே டெக்கரேஷன்ஸ் தான். இப்போ நான் என்ன டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்போதைக்கு இதை வச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் ஃபைனல்ஸை பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த டிசைன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைன் போட்டுக்கலாம். ஸோ இதோட நிறைய வெயிட் பாருங்கள், எவ்வளோ வெயிட் தாங்குதுன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வேஸ்ட் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நிஜமாலே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்டான இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிளாஸ்டிக்கை எப்போவுமே யூஸ் பண்ண திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.